அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் துரைமுருகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தொடர்ந்து நம்மளுடைய பக்தி பிளஸ் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோல சிவபெருமான் பக்தர்களிடம் எவ்வளவு அன்பும் அறிவும் காட்டுவார் என்பதற்கு உதாரணமான வீடியோ. ஒரு கர்ப்பிணி பெண் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உண்மையாவே நடந்த நிகழ்ச்சி இது. ஒரு கர்ப்பிணி பெண் 9 மாத கர்ப்பிணி, இன்னும் ஒரு வாரத்துல குழந்தை பிறகுன்ற நிலைமையில அவனோடு வசித்து வருகிறார். அவர் கணவருக்கு உடனடியா வேற வெளியூருக்கு வேலைக்கு போகணும்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துருச்சு. அப்போது எப்படி தன் மனைவியை விட்டு வருதுன்னு யோசிக்கிறார். சரி, தன் மனைவியின் தாயாரை சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கணும் இங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அவங்க தாயார் எங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க பொண்ணு இருக்கிற வரத்துக்கு ஒரு ஆத்தை கடத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சரி, கணவன் நான் உங்க அம்மா கிட்ட சொல்லியாச்சு, உங்க அம்மா உன்னை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் வெளியூருக்கு வேலைக்கு கிளம்புறாரு. இப்படி கிளம்புற நேரத்துல பாத்தீங்கன்னா ஆத்துல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வரும். அந்த அம்மாவுக்கும் குழந்தை பிறக்க நேரமும் வந்துடுச்சு. தன் தகவலை எப்படியாவது தன் தாயாரிடம் கூறணும்ன்றது முயற்சி செய்யறாங்க. தன் தாயார் நம்ம என்ன பண்றது, எப்படி போய் நம்ம பொண்ணை பாத்துக்கிறதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆத்த கடந்து போனாலும் முயற்சி பண்றாங்க. ஆத்துல பெரிய வெள்ளப்பெருக்கு போயிட்டு இருக்கு. இந்த சைடு மகள் தவிக்கிறார், தாய் அந்த சைடு, ஆத்துக்கு அந்த சைடு தவிக்கிறாங்க. ஒரு மகள் என்ன பண்றதுன்னு புரியல. தன் தாய் என்ன பண்றாங்க, நேர சிவபெருமான் கோயிலுக்கு சொல்றாங்க, போய் வேண்டாங்க. தன் மகள் அங்க பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்க எப்படியாவது காப்பாத்தி சுகப்பிரசவம் வேணும் என்று வேண்டி கேட்கிறாங்க. அதை பார்த்த சிவபெருமான், ஓகே, நம்ம எப்படி இதெல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்றது அவரும் திங்க் பண்றாரு மாதிரி யோசிச்சாரு. நேரா வந்தாரு. தன்னுடைய கர்ப்பிணி பெண்ணுக்கு தன் தாயை போன்ற உருவத்திலேயே அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு அவர் வர்றாரு. அப்ப அந்த பெண்ணை அவங்க வீட்டுக்கு சிவபெருமானே அவங்க அம்மா உருவத்துல வந்துடுறாரு. அப்ப வரும்போது அந்த பெண்ணுக்கு உடைய ஆச்சரியம், எப்படி ஆத்தங்கரையில இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஓடுது, நீ எப்படி வந்தேன்னு, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல எப்படியோ வந்துட்டேன்னா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியே பாத்துக்கிறாரு. அவங்க சிவபெருமான் தாயாவே அவங்கள அரவணைச்ச விதம் பாத்தீங்கன்னா அற்புதம். அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு சுகப்பிரசவம் அடைஞ்சு ரொம்ப நல்ல நிலைமைக்கு சுகப்பிரசவத்தை கொண்டு வச்சுட்டு, சரின்ட்டு ஒரு நாள் விடிய காலையில நான் நீ பார்த்துட்டு இருந்தா நான் இங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. அப்போ வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிச்சிச்சு. அப்போ பார்த்தா கதவை யாரோ தட்டுறாங்க. அந்த பெண்மணி ஏச்சு போய் கதை தட்டுறேன். அவங்க அம்மா பார்த்தவங்க, அவங்க அம்மா நிக்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, எப்படிமா இருக்கிற அப்படிங்கிற, என்னம்மா இப்பதான் நீ வெளியில போனியே, என்ன பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். இல்லம்மா, நான் என்னால உன்னை பார்த்துக்கிட்டு வர முடியல, உன்னுடைய பிரசவம் என்ன ஆயிடுச்சுன்னு இருக்கேன். அந்த அம்மா தன் மகள் குழந்தையை பெற்றுட்டு பார்த்து பெரும் மகிழ்ச்சி, எப்படி இதெல்லாம் நடந்துட்டு நான் உன்னை பார்த்துக்கலாமா அப்படின்னு உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு ஆச்சரியம், தாய்க்கு ஒரு ஆச்சரியம். அப்போதான் தாய்க்கு புரிந்தது, சிவன் தான் தன்னை போன்ற உருவத்தில் மகளை பாதுகாத்தார் என்று. இந்த கதையில நமக்கு என்ன புரியுதுன்னா, சிவபெருமானை நீங்கள் வேண்டி வணங்கினீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்களை அவருடைய கஷ்டங்களாக, உங்களுடைய பொறுப்புகளை அவருடைய பொறுப்புகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சிறந்த வாழ்வையும் அமைதியும் தருவார் என்று உணர்த்துகிறது. இது பாத்தீங்கன்னா, இப்ப திருச்சியில இப்ப கூட அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அண்டை இருக்கிற சிவபெருமான இதுக்கு வாழைத்தார் கொடுக்கிற பழக்கம் இன்னும் இந்த நடைமுறையில இருக்குது. ஏன் கொடுக்கறாங்கன்னா, சுகப்பிரசவம் அடைய வேண்டும் என்பதற்கு பெற்றோர்கள் இந்த வாழைத்தார் இதை கொடுக்கிற பழக்கம் இன்றும் நடைபெறுகிறது. இந்த மாதிரியான பல ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல கேளுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.